ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த செய்தியுடைய தலைப்பு சொல்லலாமா? யார் சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். என்ன செய்தி கொடுத்தேன்? முதலாவது இந்த மாதத்தில் முதலாவது வாரம் நான் கொடுத்த செய்தியின் தலைப்பு என்ன? தெரியாதா? தெரியாம நடிக்கிறீங்களா? என்ன செய்தி கொடுத்தேன்? கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலைவேந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. கிருபையை குறித்து முதலாவது வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். அல்லேலூயா. போன வாரம் என்ன வார்த்தை கொடுத்தேன்? வார்த்தையின் வல்லமையை குறித்து கடந்த வாரம் பேசினேன். அல்லேலூயா. இது ரெண்டையும் பூர்த்தி பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து இந்த வாரம் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பூரணப்படுத்துகிறதுக்கு பேர் என்ன பேரு? விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியம் நாம் செய்வது மிகவும் கடினம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி வேதத்துல விசுவாசத்தை குறித்து தான். அல்லேலூயா. விசுவாசம் மார்க்கத்தாராயிருக்கிற நீங்களும் நானும் ஆபிரகாமின் சன்னதியாயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அடிப்படை, நமக்குள்ள தேவையான ஒன்று என்னது? விசுவாசமே. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை குறித்து உங்களோடு பேசினேன். இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிற கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கடந்த வாரம் பேசினேன். இந்த வாரம் அதை பூரணப்படுத்துகிற விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதில் 8வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதில் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. அல்லேலூயா. இது யாருடைய வருகை நாட்களாய் இருக்கிறது? மனுஷகுமாரனாய் இருக்கிற இயேசுவின் இரண்டாம் வருகையின் நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்தில் சீக்கிரமாய் வெளிப்படுகிற நாளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை பூமியில காண்பாரோ? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கும். இல்லை, விசுவாசம் இல்லாமல் ஜனங்கள் மாறிவிடுவார்கள் தேவனுடைய வருகை நாட்கள்ல அப்படி சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாய் இருப்பதனால் நம்ம எல்லாவற்றையும் நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில மரித்து போனா கூட அவன் நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசத்தை ஜனங்கள் விசுவாசிக்க விடாதபடி போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் நிறைந்த உலகமாய் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகம் எப்படி மாறுகிறது? போராட்டம் நிறைந்த உலகமாய். அல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த போராட்டம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற வடிவில் போராட்டம் வருகிறது. அல்லேலூயா. இல்லை, போன வாரம் இருந்த போராட்டத்தை விட இந்த வாரம் போராட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கும்போது, இதையெல்லாம் காணும்போது நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறதை வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்துள்ள வார்த்தையெல்லாம் சத்தியமும் சம்மூலனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது சத்தியமாய் இருக்கிறது. இந்த வேதம் தான் சத்தியம். இந்த வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. அப்போ விசுவாசம் குறைவாக தான் இருக்கும். ஆனால்
பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருக்கிற தேவ ஜனத்துக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னும் பூஸ்டாக இருக்கும், இன்னும் விசுவாசிப்பாங்க. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் அவங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக மாட்டாங்க. யார் தெரியுமா விசுவாசத்தை விட்டு வழி விலப்பாங்க? அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிற நாணலை போல கிறிஸ்தவ வாழ்க்கை, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். ஆனால் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவர் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் இந்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் வழி விலகி போகாமல் இருக்கும்படி இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய தேவ கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை எப்படி சொல்லுது? மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. மார்க்கு 11:22 வாசிங்க பாப்போம். வேகமா வேகமா நான் ஒரு சில வசனங்களை சொல்லி அப்படி. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு தேவை என்ன? சந்தேகம் வரக்கூடாது. அல்லேலூயா. சாத்தான் கொடுக்கிறது என்ன? இந்த வார்த்தையை விசுவாசிக்காதபடி ஒரு சந்தேகத்தின் விதையை உங்களுக்கும் எனக்குள்ளும் கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகம் வரக்கூடாது. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அதை பனி போல உருகச் செய்கிற விசுவாசம் நமக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது என்ன செய்யுமா? நீங்க சொன்னபடியே ஆகும் ஆகும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இந்த மழையை பார்த்து நான் சொன்னா இவ்வளவு பெரிய மழை போய் தள்ளுண்டு போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. மழைனா மழை போல இருக்கிற பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போகக்கூடாது. அதை பார்த்து நீ பேசணும். அல்லேலூயா. இது பெயர்ந்து போகட்டும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகட்டும், இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போகட்டும் நீ சொன்னால் நீ சொல்லுகிற பிரகாரமே அது ஆகும். அல்லேலூயா. இதுதான் சந்தேகப்படாமல் விசுவாசம். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்துட்டான்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? சுகம் கொடுத்துட்டான்னு சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அது வாமிட்டு வருது, அது வருது, அது எது வந்தாலும் சரிதான். கர்த்தர் சொன்னால் சொன்னதே அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். நான் விசுவாசிக்கிறேன், இதை விட என் கர்த்தருடைய வார்த்தை பெரியதுன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகும். அல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது. டாக்டர் அப்படி சொல்லிருக்கிறாரு, டாக்டர் அப்படி சொல்லிருக்கிறாரு, டாக்டர் மரித்து போயிடுவான்னு சொல்லிருக்கிறாரு, டாக்டர் அதை டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கிறாரு, இல்லை டாக்டர் அப்படி ஆயிருந்து சொல்லிருக்கிறாரு. அது சந்தேகம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ எதை விசுவாசிக்க போகிறாய்? நாவில் சுவாசமுள்ள மனிதனுடைய வார்த்தையா, தேவன் சொன்ன விசுவாசத்தையா? எதை நீ நம்ப போகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டருக்கு ஜீவன் கொடுக்கிறது யாரு? டாக்டருக்கு உயிர் கொடுத்ததுக்கு யாரு? டாக்டருக்கு மூச்சை கொடுத்தது யாரு? சொல்லுங்க, யாரு? ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. மேலே போகிற மூச்சு கீழே வரும்னா அவர் கிருபை இருந்தால் தான் அந்த மூச்சு கீழே வரும். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட டாக்டர் உன்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்புகிற என் ஆண்டவர் சொல்லுகிற இந்த விசுவாச வார்த்தையை உன்னால் நம்ப முடியவில்லை. நீ சந்தேகப்படாம விசுவாசித்து பாரு. நீ விசுவாசிக்கும் போதே உன் வீட்டில் அற்புதம் நடக்கும். உனக்கான காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு தேவை உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டார், மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. இதை விட பெரிய பெரிய போராட்டம்லாம் இன்னும் வர நாட்கள்ல வரும். அல்லேலூயா. அதுல நீ ஜெயிக்க போகிற ஒரே ஒரு ஆயுதம் விசுவாசம் இருந்தா நீ அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த போராட்டத்தை ஜெயிப்பாய், அந்த பாடுகளை ஜெயிப்பாய், அந்த 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 காரியங்களை ஜெயிப்பாய். ஜெயிக்க தேவை
விசுவாசம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னா நோயை ஜெயிக்கும், பலவீனத்தை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும், இந்த பில்லி சூனியத்தை ஜெயிக்கும், இந்த கடனை ஜெயிக்கும், இந்த வியாதியை ஜெயிக்கும், இந்த தரித்திரத்தை ஜெயிக்கும். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் மாத்திரமே. அல்லேலூயா. ஆனால் சாத்தான் உன்னை மட்டும் விட மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? விசுவாசிக்க விட மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு விசுவாசிக்கணும்னா நமக்குள்ளே என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் பேசுவான். அப்படின்னா அது அப்படி சொல்லுதே, அந்த ரிப்போர்ட் அப்படி சொல்லுதே. ஹல்லேலூயா. இவர் இப்படி சொல்றாரு, அது அப்படி சொல்லுதே. ஒரு சந்தேகத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ரிப்போர்ட் தலைகீழ இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் தழும்புகளாலே நான் சுகமானே, நீ சுகமானே என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் எனக்கு ஜெயத்தை கொண்டு வருமே தவிர நீ கொண்டு வருகிற சந்தேகம் எனக்கு ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூங்கணுமா? அல்லேலூயா. விசுவாசிக்கணும். விசுவாசிக்க நமக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் கேட்கிற எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்குறீங்களோ, ஜெபத்தில் எவைகள்லாம் கேட்டோம்? இன்னைக்கு அதெல்லாம் கேட்டோம். சுகத்தை கேட்டோம், நல்ல விடுதலையை கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவரே இந்த ஜெபத்தோடு சேர்ந்து எனக்கு ஜெயமும் கூடயே வந்துருச்சுன்னு சொல்லி நீ சந்தேகப்படாமல் உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ போகும்போதே அந்த விசுவாசத்துடைய காரியத்தை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1:12 வாசிங்கப்பா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே வந்திருக்கு. ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் அது எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் நாமத்து மேல உனக்கு விசுவாசம் இருந்தா, இயேசு எங்கேயா பலவீனப்பட்டதை பார்த்துருக்கீங்களா? இயேசு எங்கேயா சுகம் இல்லாமல் இருந்தாரா? இயேசுக்கு எங்கேயாவது நெஞ்சு வலி இருந்துச்சா? இயேசுவுக்கு எங்கேயா கிட்னி போயிருந்துச்சா? சொல்லுங்க. இயேசுவுக்கு எங்கேயா மூச்சு விட முடியாம அவ வாழ்ந்தாரா? ஹல்லேலூயா. இல்லை, வாழலை. அப்படின்னா நீங்களும் அப்படித்தான் வாழ்வீங்க. ஏன்னா அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுத்து. அப்பா சுகவீனமா இல்லை. அல்லேலூயா. அப்பா ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். 100 வயசோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறன்னா பிள்ளை 100 வயசோட ஆரோக்கியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த அப்பா, நான் சொல்கிற அப்பா, எங்கள் ஏசப்பா அவர் பலவீனப்பட்டவர் இல்லை. உனக்காக அவர் பலவீனப்பட்டார், உனக்காக சுகவீனப்பட்டார். உன் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சுகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தழும்புகளாலே நீ சுகமாயிருக்கிறார். இதை நீ விசுவாசிக்க கூடும் என்று சொன்னார். விசுவாசிக்கிற இந்த வேளையிலே உனக்கு அற்புதமும் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஓம் பலவீனத்தை அவர் ஏற்றார், ஓ நோய்களை அவர் ஏற்றார். அவருடைய சுகத்தை உனக்குள் வைத்திருக்கிறார். அதிகாரம். அல்லேலூயா. அதை நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அல்லேலூயா. அது செல்வியா இருக்கலாம், அது முத்தையாவா இருக்கலாம், இல்லை அது பாண்டியா இருக்கலாம், இல்லை யாரா இருக்கலாம், ரவியா இருக்கலாம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டு இவர்தான் தெய்வம் என்று சொல்லி நீ எப்போ வந்தாயோ அப்பவே உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. நீ இனி பலவீனப்படுவது இல்லை. நீ என் பிள்ளை, இனி பலவீனப்படுவது. சொல்லுங்க. நீ என் பிள்ளை, இனி நீ பலவீனப்படுவது. சொல்லுமா. அதுக்கே உனக்கு ஒரு விசுவாசம் வேணும். நான் அவருடைய பிள்ளை, இனி நான் பலவீனப்படுவது
இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பலவீனப்பட மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. அந்த அதிகாரத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். எதை கொண்டு? இந்த விசுவாச வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. நான் அவர் பிள்ளையா இருப்பதனால இனிமேல் எனக்கு தொல்லையும் இல்லை, எனக்கு பலவீனமும் இல்லை, எனக்கு வியாதியும் இல்லை, எனக்கு தரித்திரமும் இல்லை, எனக்கு கஷ்டமும் இல்லை, எனக்கு கண்ணீரும் இல்லை. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. தொல்லை இனிமேல் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இவ்வளவு நாள் எதெல்லாம் நீ தொல்லைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த தொல்லைகள், துயரங்கள் உன்னை விட்டு இந்த வார்த்தை வரும்போதே கடந்து வெளியே போகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளைமா, எனக்குள்ள தொல்லை நம்ம இருக்க முடியாதுமா. ஹல்லேலூயா. என்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த சாத்தான் இனி என்னை தொல்லைப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை என் தேவன் தம்முடைய விசுவாச வார்த்தையினால் எனக்கு கொடுத்திருக்கா. இந்த விசுவாச வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்குள்ள இந்த காலவில் ஒரு சீல் பண்ணுகிறான். நீ என் பிள்ளை. ஹல்லேலூயா. நீ ஒருவேளை என்னை விட்டு தூரமா போனாலும் நீ என் பிள்ளை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை விட்டு சபைக்கு வராமல் தூரமாக போயிருக்கலாம், என் ஐக்கியத்தை விட்டு தூரமாக போயிருக்கலாம், என் அன்பை விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நீ எத்தனையோ ஆண்டா என்னை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் நீ என்னைக்கும் என் பிள்ளை தான். ஏன்னா என் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற, என் நாமத்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிற, என்னை விசுவாசிக்கிறல்ல, உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்த. நீ எங்கே போனாலும் என் பிள்ளை தான். ஹல்லேலூயா. உனக்கு தொல்லை இனிமே இருக்க முடியாது. தொல்லை இனி உன் வாழ்வில் இல்லை. நான் மீண்டும் மீண்டுமா சொல்லுகிறேன், இயேசுவின் பிள்ளை நான், எனக்கு இனி தொல்லை இல்லை. ஹல்லேலூயா. அந்த வாயில நீ அறிக்கை இடும்போதே உன்னை பிடித்துக்கிற எல்லா தொல்லைகளும் இந்த காலவெல்ல உன்னை விட்டு நீங்க சமுத்திரத்தில் போய் தள்ளுண்டு போகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எபிரேயர் 11:6 வாசிங்க பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வாசிங்க பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம், அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாகவே வாழ முடியாது. ஹல்லேலூயா. நானும் வாழ நினைக்கிறேன், நானும் ஜோமணி பார்க்க, நானும் உபவாசித்து பார்க்குறேன், என்னால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியலன்னா நீ விசுவாசிக்காமல் 1000 உபவாசம் போட்டாலும் 1000 தடவை ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் அருவருக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடி வந்திருக்கிற இந்த காலை வேளையில முழங்கால் போட்டு செபித்த உனக்கு என்ன செய்கிறாரா? பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இது சொல்லும் போதே ஒரு பலன் உன்னை தேடி வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு பலனை கர்த்தர் உனக்கு அனுப்புகிறார். பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எப்படியா தேவனோடு என்னால் நடக்க முடியும்? என்னால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்காக எப்படியா வைராக்கியமாக வாழ முடியும்? ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவங்க தான் கொஞ்ச நாள் வருவாங்க, சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஒரு காற்று வேகமாக அடிச்சுனா போதும், காணாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க எதில் கட்டப்படலை? விசுவாசத்தில் கட்டப்படலை. ஹல்லேலூயா. நீங்கள் நான் எதில் கட்டப்படணும்? சொல்லுங்க. விசுவாசத்தில் கட்டப்படணும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற கப்பலை என்ன செய்யாதீங்க? சேதப்படுத்தாத. ஹல்லேலூயா. இந்த வசனம் இருக்குதா? விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தாத. ஹல்லேலூயா. கப்பல் சேதமாகிற அளவுக்கு என்ன வரும்?
சில நேரம் எதிர்காற்று வரலாம். எதிர்காற்றோடு போராட்டமாய் உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமாய் உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கடன் தொல்லையாய் கதறுகிற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையாய் கதறுகிற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்துகிறார், ஒரு போதும் கைவிடார். இயேசு உடனிருந்து ஒரு போதும் கைவிடார். நீ அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். நீ அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எதிர்காற்று வீசலாம். யார் இந்த எதிர்காற்றில் மாட்டுவாங்க தெரியுமா? விசுவாசம் இல்லாதவங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுவாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உனக்கு தேவை என்ன? விசுவாசம். உன் படகுல எதிர்காற்று வீசலாம், கொந்தளிப்பு வரலாம், போராட்டம் வரலாம், பாடு வரலாம். உன் விசுவாச பயணத்தில் எது வந்தாலும் அல்லேலூயா, உன்னை கரை சேர்க்கிற கர்த்தர் உன் விசுவாச படகுல உன்னை நிச்சயமாய் கொண்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா அக்கறைக்கு போக முடியாதபடி என்ன இருக்கும்? எதிர்காற்று வீசலாம். அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கலாம். அல்லேலூயா. உனக்கு விரோதமான பிரச்சனை தீவிரித்து வரலாம். அல்லேலூயா. போராட்டம் உன்னை அப்படியே அமுக்கிறது போல வரலாம். அல்லேலூயா. உனக்கு அந்த போராட்டத்தில் உனக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாச கப்பலை என்ன செய்யாத? சேதப்படுத்தாத. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்கிற கப்பல்ல நம்ம பயணம் செய்கிற விசுவாசம் என்கிற அந்த கப்பலை நம்ம சேதப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், உன்னை விசுவாசிக்க மாத்திர விட மாட்டான். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, சில போராட்டம் வந்தபோது, சில பிரச்சனை வந்தபோது, சில பாடு வந்தபோது அவங்க எதை தள்ளுவாங்க? தேவனை தள்ளிடுவாங்க, அந்த வார்த்தையை தள்ளிடுவாங்க, விசுவாசத்தை தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. தள்ளின உடனே அவங்க சேதப்படுத்துவது அவங்க விசுவாச கப்பலை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நிலைத்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடி நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தில் விழித்து நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற அளவுக்கு போராட்டமும் பிரச்சனைகளும் பாடுகளும் வரலாம். அல்லேலூயா அல்லேலூயா. வரும். ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை சேதப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
கூடாத காரியம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஜெயமே பெரிய ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 10:11 வாசிங்க. ரோமர் 10:11 வாசிங்க. விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தக்கூடாது. விசுவாசத்துல சந்தேகப்படக்கூடாது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், பாடு வரலாம். நீ விசுவாசித்து கொண்டே இருந்தா நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி உன்னை இந்த விசுவாசம் என்கிற கப்பல் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ற? புரியுதா? அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அடித்தளம் எது? விசுவாசம். அல்லேலூயா. ஆனா அந்த அடி வேற. பிசாசு என்ன செய்யறான்? கை வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ப வைப்பான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க விட மாட்டான். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை பலிபீடத்திலிருந்து அனுப்புறாருன்னா இதெல்லாம் நமக்கு நடக்காது. நமக்கு இருக்கிற போராட்டம் பிசாசு காதுக்குள்ள பேசுவோம். உனக்கு இருக்கிற போராட்டம் உனக்கு இல்லை இந்த வார்த்தை சொல்லுவான். அல்லேலூயா. நீ அந்த நேரத்தில் சொல்லணும், இது எனக்காக அனுப்பப்படுகிற வார்த்தை, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு தேவ நீதியாக எண்ணப்படுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நமக்கு விசுவாச மார்க்கத்தார் யாவரோ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். எப்படி விசுவாசித்தார்? பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வானத்தின் நட்சத்திரங்களை பார். அல்லேலூயா. பார்த்தார். அல்லேலூயா. இதை என்ன கூடுமா ஆபிரகாமே? இல்லை, என்ன முடியாது ஆண்டவர். இப்படித்தான் உன் சந்ததி இருக்கும். விசுவாசிக்கிறையா? அவன் காணாததை கர்த்தர் பார்க்க சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது காணாதவைகளை நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, காணாதவைகள் மேல நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் காணாதவைகளை விசுவாசித்தான். அல்லேலூயா. நீங்க கூட்டு போய் ஆண்டவர் காமிக்கும் போது வானத்துல நட்சத்திரங்களை உங்களால எண்ண முடியுமா? யாரெல்லாம் எண்ணிடுவீங்க நட்சத்திரத்தை? யாராலையுமே எண்ண முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாமையும் அப்படித்தான் கூட்டு போய் ஆண்டவர் காமிக்கிறார். இதை என்ன கொடுமா? அல்லேலூயா. அவன் என்ன முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றான், இப்படித்தான் ஒரு சந்ததி இருக்கும். அல்லேலூயா. ஆனா இவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சந்ததி இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்பவே முடியல, அதை நம்பினான் பாத்தியா, அதை விசுவாசம் பாத்தியா, அதான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய சன்னதியாய் நீயும் நானும் இந்த காலவேளை அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க பாப்போம். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று. பாருங்க, ஒரு கிழவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத, நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நம்ப முடியல. நானா 75 வயசு. அல்லேலூயா. ஆபிரகாம் சந்திக்கும்போது எத்தனை வயசு? 75. எத்தனை வயசு சொல்லுங்க? 75. எத்தனை வயசு? 75. அந்த வயசுல ஒரு கிழவன் தள்ளாடி அவ்வளவுதான். இன்னைக்கு 70 வயசுல மரித்து போறாங்க. எங்க அப்பாலாம் 70 வயசுல போயிட்டார். அல்லேலூயா. ஆனா இவரை கர்த்தர் அழைக்கும் போதே இவருக்கு அத்தனை வயசு. அல்லேலூயா. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், விசுவாசிக்கிறையா? ஆண்டவருக்கு தெரியாதா இவருக்கு குழந்தை இல்லை, இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த வார்த்தையை அனுப்பணும், அவன் விசுவாசிக்க மாட்டான்? ஆண்டவருக்கு தெரியாதா? வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவும் இல்லாத போதும் என்ன செஞ்சான்? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. உனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே வரல, உன் தொழில் எல்லாம் நஷ்டப்பட்டு இருக்குது, உன் குடும்ப சூழ்நிலை எல்லாம் அப்படியே மண்ணோடு மண்ணா போயிருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான், இன்னைக்கு நீ விசுவாசிக்க கூடுமானா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆகும். நம்ப கூடுமா உன்னால?
நம்புவதற்கு எதுவே இல்லாத இந்த காரியத்தை உன்னால நம்ப முடியுமா? நம்புனா உன் நம்பிக்கைக்கு கர்த்தர் விசுவாசத்துக்கு தக்கதான பதிலை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். நமக்கு முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்ப, ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நான் தரணும்னா என் வார்த்தையை நீ என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. சரீரம் ஒத்துழைக்கல, 75 வயசு. அல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு, அவ்வளவுதான். கம்பு உன்ற தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறையா? நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாம் விசுவாசித்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க பாபு. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல, ஒருவேளை சரீரத்துல அவன் பலவீனமா இருந்தான். சரீரத்துல எப்படி இருந்தா? கம்பு ஊனிக்கிட்டு தான் போயிருப்பார் ஆபிரகாம் அந்த வயசுல, தள்ளாடின வயசுல. அல்லேலூயா. அவர் சரீரத்துல தள்ளாடினாரே தவிர விசுவாசத்துல அவர் என்ன செய்யல? பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, 100 வயது இருக்கிறவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரமே செத்து போச்சு. 100 வயசு தாத்தா. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றார், உனக்கு பிள்ளையை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் சரியான கள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை இல்லை. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? மேற்படியாண்ட இருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. இவர் போதகம் பண்றாராம், போதகம். அல்லேலூயா. இவர் கள்ளத்தனமா ஏதோ அடிச்சு விடுறார், நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், ஏறக்குறைய 100 வயசுல தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமே, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய். அல்லேலூயா. அவருக்கு நம்புவதற்கு ஏதும் இல்லாத நேரத்தில் தான், உனக்கு நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையில தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லும் போது தான் கர்த்தர் வார்த்தையை சொல்லுவார். முடியலை, அது உயிரோடு இருக்குன்னு சொல்லுவார். நீ எதை நம்ப போற? முடிஞ்சதை நம்ப போறியா? கர்த்தர் சொன்ன விசுவாச வார்த்தையை நம்ப போறியா? எதை நம்ப போகிறாய்? அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுமே இல்லாத நேரத்தில் தான் கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் உன் விசுவாசம் சேதப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. முடிஞ்சு. அல்லேலூயா. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு. அல்லேலூயா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. யவீர் வீட்டில் வந்து சொல்றாங்க, ஐயா மக செத்து போயிட்டா, 12 வயசு மக செத்து போயிட்டா, இனி என்ன செய்ய வேண்டாம், நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யவீர்கிட்ட வந்து சொல்றாங்க, சொந்தக்காரங்களாம் வந்து சொல்றாங்க, இப்ப யார் கூட இருக்கிறா? இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எங்க போக ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார்? யவீர் வீட்டுக்கு போக சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வர்ற வார்த்தை என்ன? பிள்ளை மரித்து போய்விட்டது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் போதகர் வந்து இயேசு வந்தெல்லாம் ஒன்றும் சுகம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கூட உள்ள சூழ்நிலை சொல்லலாம், இயேசுவால இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருது, யவீர் விசுவாசம் உள்ளவனா இரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை? அல்லேலூயா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மக மரித்து போய்விட்டார் யவீர், வந்து வீட்டில் வந்து என்ன செய்ய ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்பையா? இன்னும் போய் போதகரை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் போய் சபையை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் போய் இந்த பைபிள் வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி உன் சூழ்நிலை சொல்லலாம், உன் அக்கம் பக்கத்துக்காரன் சொல்லலாம், உன் டாக்டர் சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, எத்தனை பேர் வார்த்தை இந்த வார்த்தையை ஆவியில எடுக்கிறையோ? இனி விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. சூழ்நிலை சொல்லும், அல்லேலூயா, எல்லாம் சொல்லும். அல்லேலூயா. ஆனா நீ எப்படி விசுவாசிக்க போகிற? அதுதான் பொருள். அல்லேலூயா.
இன்னைக்கு இந்த ஆராதிக்க வந்திருக்கிற உன் சூழ்நிலை உன்னுடைய எல்லாமே சொல்லும், அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க முடிஞ்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பிள்ளை மரிக்கவில்லை, அவன் நித்திரையாயிருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். இதுதான் தேவன் வாயிலிருந்து வந்த விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. மரித்தே போயிருந்தாலும் இந்த இயேசுவை நீ விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய். நான் சொல்றேன், நீ மரித்தே போனா கூட நான் சொல்லுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் மரித்தாலும் நீ பிழைப்பாய். எத்தனை விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை? அல்லேலூயா. மரித்தாலும் உன் காரியம் எல்லாம் மரித்து போயிருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை அந்த மரித்து போனதிலிருந்து உன்னை உயிரோடு கொண்டு வரும். நல்ல தலைக்கு மேல கையை தட்டும் போதே அந்த கிருபை அந்த தேவ பலன் இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சூழ்நிலை சொல்லும், நம்முடைய எல்லாமே நமக்கு சொல்லும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யவீர் வந்து அப்படிதான் சொல்றாங்க, யவீரு அவ்வளவுதான், யவீரு போய் போதகரை போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கே. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, பாருங்க, ஜெப ஆலய வீட்டிலிருந்து அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து அவனை நோக்கி, குழப்புவதுக்கு யார் வருவா தெரியுமா? நீ விசுவாசமா தான் இருப்ப, உன்னை குழப்புறதுக்கு 2 பேரை சாத்தான் யாரையாவது அனுப்புவான். அல்லேலூயா. இன்னுமா சபன்னு போய்கிட்டு இருக்க, இன்னுமா ஆண்டவர் போய்கிட்டு இருக்க. அல்லேலூயா. பிள்ளை மரிக்க போகுது, பிள்ளை சாக போகுது. அல்லேலூயா. இன்னுமா அந்த ஆண்டவர் விசுவாசிக்கிற அப்படின்னு உன்னை குழப்புறதுக்கு 2 பேரை பிசாசு வச்சிருப்பான். அந்த குழப்புவாதியுடைய வார்த்தையை கேட்காத. அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தையை நீ நம்பு, நீ மரித்தாலும் நீ பிழைப்பாய். இங்க ஒருவன் வருகிறான், யவீர் வீட்டுல இருந்து வர்றான், செத்து போச்சுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வர்றான். அல்லேலூயா. இங்க உயிரோடு எழுப்புவதற்கு ஒருத்தர் போறாரு, அந்த உயிரோடு எழுப்புவரை தடுப்புறதுக்கு ஒருத்தன் அங்கிருந்து வர்றான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இன்னொரு காரியத்தை சாத்தான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருப்பான். நீ சொல்லு, அந்த ஆயத்தம் பண்ணி வைத்த சாத்தானை நம்பாத, உன்னை உயிரோடு எழுப்ப கையை தட்டியா தேவன் உன்னோடு இடைபடுகிறான். ஆமா, தேவன் ஒரு பிள்ளைய உயிரோடு எழுப்ப போறாரு. வீட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றான்? வர வேண்டாம், அவனை நோக்கி, நீ வர வேண்டாம், போதகரை கூட்டிட்டு வர வேண்டாம். போதகர் வந்து இன்னும் என்னமோ நடக்க போறது இல்ல. நீ ஜோமணி எந்த காரியமும் நடக்க போறது இல்ல. நீ ஜோமணி ஒன்னும் நடக்க பாரு இல்ல. அல்லேலூயா. புள்ள மரிச்சு போச்சு, அதை சொல்றதுக்கு வரான். இவர் மரித்திருந்தா கூட அதை உயிரோடு எழுப்புவதற்கு விசுவாசத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் காரியத்தில் எது மரித்து போய் கிடக்கிறதோ அதை இந்த காலை வேளையில் அனுப்புகிற இந்த விசுவாச வார்த்தை அதை உயிரோடு எழுப்பும். நீ நம்புகிறது நான் பிரசங்கிக்கிற, நான் சொல்லுகிற இந்த இயேசுவின் வார்த்தையை. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். அல்லேலூயா. என்ன செய்தி வருது? செத்து போயிட்டா. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, செத்து போயிட்டான்னு அப்படியே போயிட்டான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. செத்துட்டாப்பா, செத்தவளை போய் அடக்கம் பண்ணுவோம்பா. இன்னும் வந்து இயேசு வந்து என்ன செய்ய போறாரு? வியாதி வந்துருச்சு, எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இனி வந்து இயேசு வந்து அதை தொட்டு சுகப்படுத்த போறாரா? அவரால் முடியாது. நீ என்ன செய்ய, வா, என் கூட வா. அல்லேலூயா. அப்பத்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றால். அடுத்த வசனம், இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன்னை பார்த்து இந்த காலவெல்ல ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன்னை பயங்காட்டி
அநேக காரியங்கள் வரலாம். ஆனா ஒருத்தர் இந்த காலவேளை ஒன்ன பார்த்து சொல்ல, பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயமுறுத்துவதற்கு வேணா செத்து போன சடலத்தை பார்த்தவன் வரலாம். ஒருவர் சொல்லுகிறார், அதை உயிரோடு எழுப்ப போறவர் சொல்லுகிறார், பயப்படாத, அது செத்தா என்ன, நான் இருக்க முடியல, அது செத்து போனா என்ன, கிட்னி செத்து போனா என்ன, உன் ஹார்ட் செத்து போனா என்ன, உன் நரம்பு மண்டலம் செத்து போனா என்ன, அதை உயிரோடு எழுப்ப நான் இருக்கிறேன். கையை தட்டை. எது செத்து போனா உனக்கு என்ன? ஏன் விசுவாசம் அதை உயிரோடு எழுப்பும். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை உயிரோடு எழுப்பும். ஹல்லேலூயா. அதிசயமா இருக்குல்ல? இயேசு செய்ய போற அற்புதத்தை தடுக்க ஒருத்தனை சாத்தான் ஆயத்தம் பண்ணி இயேசுவுக்கு எதிர்கொண்டு வர வைக்கிறான். ஹல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய அற்புதத்தை தடுப்பதற்கு ஒருவேளை சாத்தான் யார் மூலமாவது கிரியை செய்யலாம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாத. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை பயப்படாத. இதை யாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? அந்த சொல்ல வந்தாமல, செத்து போயிட்டான்னு சொல்ல வந்தால அவனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, பயப்படாத யவீரு, உன் பிள்ளை மரிக்கல, அது இப்போ உயிரோடு எழும்ப போகுதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இவர் சொன்னதுதான் நடக்குமே தவிர மரித்து போச்சுன்னு சொன்னது நடக்காது. ஏலா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இந்த காலவேளையில உனக்குள் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம். விசுவாசத்துக்கு விரோதமாக தான் சாத்தான் என்ன செய்வான்? போராடுவான். நீ விசுவாசத்துல உன் கண்ணு திறக்கப்பட்டுரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசத்துல தேவனுடைய மகிமையை பார்த்துருவ. அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. வீட்டுல இருந்து உடனே வரான். போதகரை வருத்தப்படுத்தாத, அவர் என்ன செஞ்சா, மறிச்சிட்டா. போதகரை அப்படியே அனுப்பிடு. போதகரை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகாத. போதகர் வந்துட்டாருன்னா அங்கே என்ன செஞ்சிடும்? உயிரடைஞ்சிடும். ஹல்லேலூயா. அவன் உயிரடைய கூடாது, அதுதான் இவனுடைய வேலை. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு வேலை என்ன தெரியுமா? அவன் உயிரடையணும், அவன் உயிரோடு எந்திக்கணும். அதுதான் என் தேவனுடைய சித்தம். ஓ காரியம் இன்னைக்கு உயிரடையணும். இதுதான் என் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு சித்தமே நீ சுத்தமா இருப்பதுதான். ஹல்லேலூயா. நீ பேடவேன நீங்க சுகமா இருப்பதுதான் என் தேவனுக்கு சித்தம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் போயிட்டார், யவீர் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே கிழவிமாரெலாம் என்ன செய்கிறாங்க? சந்தடி பண்ணி அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்களா? ஒப்பாரி வச்சு. நம்ம பானையில் என்னது? ஒப்பாரி. அல்லேலூயா. ஐயோ ஆத்தா அம்மா என்னை விட்டு போயிட்டே. இந்த கிழவிமார் 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா வீட்டில். அல்லேலூயா. செத்ததுக்கு அப்புறம் கண்ணீரே வராது, ஆனால் அந்த பழமை மாதிரி பேசிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அது மாதிரி 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு போயிட்டு பார்க்குறார். இந்த அவிசுவாசம் உள்ள கூட்டம் இருக்க தடிக்கு என்னால் என்ன செய்ய முடியாது? அந்த செத்து போன பிள்ளை என்ன செய்ய முடியாது? உயிரோடு எழுப்ப முடியாது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. நான் சொல்றேன், உன்ட அவிசுவாசம் குடிகொண்டிருந்தா தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ அற்புதத்தை பெறணும்னா உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்கிற ஆவி என்ன செய்யணும்? வெளியே போகணும். விசுவாசிகளை பார்த்தா கர்த்தர் கோபம் அடைவார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் கோபம் பயங்கரமா வரும். நான் விசுவாச வார்த்தையை சொல்லிக்கிருப்பேன், அவன் நடந்ததை சொல்லிக்கிருப்பான். நான் நடக்க போறதை சொல்லிக்கிருப்பேன், அவன் நடந்ததை சொல்லிக்கிருப்பான். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்லிக்கிருப்பேன், அவன் பிசாசின் ஆவியினால ஏவ போட்டு சொல்லிக்கிருப்பான். எனக்கு அப்படியே வரும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கும் அப்படித்தான் ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே சந்ததி பண்ணி அழுகிற ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளை மரிக்கவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறாள். அல்லேலூயா. இதை கேட்ட கிழவி மாறி நேரம் சந்தடி பண்ணி அழுதவ
நகைக்கிறார், சிரிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவான், இயேசு என்னமோ பொல்லாத இயேசுவான். அதான் அந்த ஆள் அப்படியே வர வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு ஒரு ஆளை வேற அனுப்பி விட்டேன். இடவிலே போய் அவரை தடுத்து நிறுத்து, வர வேண்டாம்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு சொல்கிறாரு, பிள்ளை மறிக்கலையா? நான் மறித்து இப்போ தான் குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு அடக்கத்துக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கொண்டு போய் விட்டுருந்தா அந்த கிளவி மாதிரிலாம் கொண்டு போய் குழியில் கொண்டு போய் மண்ணை போட்டிருப்பாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. அவிசுவாசம் குழியில் கொண்டு போய் சேர்க்கும். நான் சொல்லுகிற விசுவாசம் குழியில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றால். அடுத்த வசனம், அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப அல்லேலூயா. என்னடா அழுது கொண்டிருந்த கூட்டம்லாம் இப்ப சிரிக்குது இயேசுவை பார்த்து. அல்லேலூயா. யோ இயேசுநாதரே, இதுக்கு தாயா நீர் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு அப்படியே ஒருத்தனை அனுப்பி வச்சேன். நீர் வந்து இப்படி ஏடா கூடான்னு ஏதாவது சொல்லுவேரு. அல்லேலூயா. ஆமா, இதுக்கு தாண்டா இந்த வேலைக்கிழமை புதன்கிழமை இவரை வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொந்தக்காரனை கூப்பிட்டா இந்த ஆள் மீறியும் வந்துருதானே ஜெபம் பண்றதுக்கு. அவிசுவாச ஆவியை உடைக்கத்தான் கத்தரேன்னு அனுப்புறேன். அல்லேலூயா. உன்னை இயேசு பார்க்கிறான். ஐயோ, இப்ப இயேசுவுக்கே ஆவியில கலக்கம் அடைஞ்சிட்டார். என்ன கலக்கம் வந்துச்சு தெரியுமா அவருக்கு? இந்த அவிசுவாச கூட்டம் இருக்க தண்டிக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, இவளை உயிரோடு எழுப்ப முடியாது. எவீரே, இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் என்ன செய்ய, அடிச்சு விரட்டு. அல்லேலூயா. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பாருங்க, எல்லாரையும் வெளியே போ துரத்தி விட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவிசுவாசத்தை என்ன செய்ய? துரத்து. உனக்குள் இருக்கிற விசுவாசம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அவிசுவாசத்தை துரத்துகிற அந்த கிழவிலாம் அவிசுவாசக்காரி. அல்லேலூயா. அந்த கிழவி மாதிரிலாம் யாரு? அவிசுவாஸ். பார்த்ததை கண்டு அழுகிற கூட்டம். நம்ம ஆண்டவர் செத்து போனதை உயிரோடு எழுப்புறவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் எதெல்லாம் நம்பப்படாத அளவுக்கு காணப்படுகிறதோ அதெல்லாம் உயிர் கொடுக்கிற தெய்வத்தை நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை உன்னால விசுவாசிக்க கூடுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் அனுப்பி வச்ச போது யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் சொந்தக்காரங்களாம் ஒருத்தர் இருக்காங்க. மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி, தங்கச்சி மக, அன்னை மக, அன்னை மகனுக்கு இப்போ புதுசாக கட்டின மருமக எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஊழியக்காரர் வந்து இவங்கெல்லாம் வெளியே போய் சொல்லுங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? வருமா வராதா? வரும். இவர் பார்த்து சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு நமக்கு சாதி சனம் வேண்டாமா, நமக்கு சொந்தக்காரன் வேண்டாமா அப்படின்னு நினைப்பேன். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த இடத்துல யவீரு கீழ்ப்படியாமல் போயிருந்தான்னா மரித்து போன அவளுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பியிருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்புவதற்கு கீழ்ப்படிதலும் தேவை, விசுவாசமும் தேவை. அல்லேலூயா. அவிசுவாசிகளை துரத்தி விடு. ஒன்றை விட்டுனா துரத்திடணும். அல்லேலூயா. அவங்க கூட தான் ஐக்கியமா இருப்பேன். அந்த அவிசுவாசி கூட தான் நான் கோர்வையா இருப்பேன். என் சொந்த பந்தம். என் அவிசுவாசியோட நான் பிணைக்கப்பட்டு கிடப்பேன்னா உன்னை அடிக்க வேண்டிய இதை வச்சு அடிச்சு தான் துரத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் வெளியே போன்னு சொன்னார்னா வெளியே போயிடணும். அல்லேலூயா. கூடுமானால் யாவரோடும் சமாதானம். கூடுமானால் தான், கூடுமானால் தான், கூடுமானால் தான். வசனத்தை நல்ல வாசி. கூடுமானால். அவிசுவாசியோடு பிணைக்கப்படாத. உனக்குள்ளும் அவிசுவாசம் வந்துடும். இந்த கூட்டத்தை ஆண்டவர் பார்த்து சொல்ற, போ துரத்தி விடு யவீர். நான் அற்புதம் செய்யறதுக்கு இவங்க தடையா இருக்கிறாங்க யவீர். அல்லேலூயா. இவங்களுடைய அவிசுவாசம் என்கிட்ட வல்லமையை கொண்டு போவதுக்கு தடையா இருக்கிற யவீர். அல்லேலூயா. உடனே யவீர் பார்த்து சொல்லிருப்பாரு, ஏமா, ஏ சித்தி, ஏ மாமி, போ வெளியே, ஓடிப்போ சொல்லிருப்பாரு. அப்படிதான் சொல்லிருப்பாரு. நம்ம பாஷையில் அப்படிதான் சொல்லிருப்பாரு. அல்லேலூயா. ஆமாம். அந்த அக்கா சிரிக்கிறத பார்த்தா அவங்க வீட்டில் அப்படி தான் நடக்கும் போல். அல்லேலூயா. நீங்களாம் அப்படி சொல்லிருப்பீங்களா? போயா ஊழியக்காரன், போயா நீ, போயா சொந்த பந்தத்தை போய் நீ போய் சொல்றிய. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் யவீர் அப்படி சொல்லலை. அதனால தான் அவர் அற்புதத்தை பெற்றார். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிறவன் அற்புதத்தை பெறுவான். வார்த்தையை விசுவாசிக்காத ஒருவனும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு துரும்ப கூட பெற முடியாது.
யவீரு எல்லாரையும் வெளியே போக பண்ணும்போது அந்த கிழவிலாம் வஞ்சிட்டு போயிருப்பாங்க. நாளைக்கு கூப்பிட்டு அனுப்பு, இந்த இயேசுவை கூப்பிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பாட்டு போயிடுவாரு, அடக்கம் பண்ண நாங்கள் தாண்டா வரணும், ஏய் நாங்கள் வருவோம் பாரு, உன்னை அனாதையா போடுறோம் பாருலாம் சொல்லியிருப்பா. அல்லேலூயா. அவளுக்கு தெரியாது இவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தெய்வம். இவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தெய்வம். கிழவிக்கு தெரியாது, யவீருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமும் கீழ்ப்படிந்து விசுவாசித்தான். அல்லேலூயா. யவீரும் கீழ்ப்படிந்து விசுவாசித்தான். அல்லேலூயா. இயேசு அங்கே அவரும் அவரோடு கூட இருந்த அவருக்கு நெருக்கமான எல்லாரையும் கூட எல்லாம் கூட்டு போல. அங்க போயும் பணப்பைய வச்சிருக்க யூதாசை கூட்டு போல. அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு அற்புதம் செய்யணும்னா அவருக்கு யார் ஜெப பார்ட்னரோ அவங்களைத்தான் ஆண்டவர் அந்த வீட்டுக்கும் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டு போல. இயேசு 12 சீசர்லயும் வாங்கடா போவண்டா, நம்ம போய் யவீர் வீட்டில் போய் எழுப்பிட்டு வருவோம்டான்னு சொல்லி கூப்பிடல. அத்தனை பேரும் அவிசுவாசம் உள்ளவன். அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் இவன் வந்தாம்னா அங்கே வந்து பணப்பையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அங்கே வந்து கணக்கு பார்ப்பான், இந்த ஆண்டவர் எழுப்பிட்டார்னா இவன் எவ்வளோ காசு கொடுப்பாளோ எவ்வளோ கணிக்கு கொடுப்பாளோன்னு கூட ஒருவேளை யூதாஸ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் யூதாஸை விலக்கிட்டார். அல்லேலூயா. நீ வராத, நீ வந்தா என்னால் என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. சில பேரை உன்னை விட்டு விளக்குறாரா, அது நன்மைக்கு. அல்லேலூயா. அப்போ மத்த சீசரெல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு போகல. 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. தன்னோடு கூட தன்னுடைய ஜெப பார்ட்னர், நமக்கும் உனக்கும் எனக்கும் ஜெப பார்ட்னர் முக்கியமா தேவை. ஆவியில உன்னோடு ஒத்த கருத்துள்ளவங்க உனக்கு ஜெப பார்ட்னரா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவுக்கே இந்த ஜெப பார்ட்னர் தேவைப்பட்டாங்க. 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அல்லேலூயா. இவங்க எங்கேயும் போய் மற்றவனை பற்றி புரணி பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரு, அந்த இடத்துல அப்படி செஞ்சாரு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிவாங்க. இந்த யோவானு, யாக்கோபு, பேதுரு. அல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவர் ஜெப பார்ட்னரா அந்த யவீர் வீட்டுக்கும் கொண்டு போனார். அல்லேலூயா. நடந்தது என்ன? 3 பேர் போறாங்க, அங்க மரித்து பிள்ளைய கட்டில படுக்க வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் போன உடனே ஐயோ மரிச்சிட்டாலே அப்படின்னா சொன்னாரு, உன் பிள்ளை மரிக்கலப்பா, இப்ப எலும்பு போற. அல்லேலூயா. என்ன சொல்ற, கையை பிடிச்சு தகித்தாலுமே எழுந்துரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு, சிறு பிள்ளை எழுந்துரு. அவளுடைய கையை பிடித்து தலித்தாகுமி, பிள்ளையே எழுந்துரு எழுந்துரு என்றார். அல்லேலூயா. செத்து போனது உயிரோடு எந்திக்குமாயா? எந்திக்குமா? இயேசு சொன்னா செத்ததா இருந்தாலும் அது உயிரோடு எந்திக்கும். அல்லேலூயா. அது பாடையில் கொண்டு போனாலும் சரி, அது பாதையில் கிடந்தாலும் சரி, அது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி, இயேசு ஒரு செத்ததை உயிரோடு எழுப்பன்னா அவர் சொல்லாகும், நிற்கும். இயேசு முதலாவது ஒரு தலித்தாவியம் எங்கே எழுப்பினார்? வீட்டில் செத்து கிடக்கிறவளை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னொருவனை பாடையில கொண்டு போகிற இடத்துல எழுப்பினார். அல்லேலூயா. இன்னொருவனை கல்லறைக்குள் வைத்திருந்தவனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருக்கு எழுப்புவது எந்த நேரமா வேணாலும் இருக்கலாம். உன்னுடைய விசுவாசம் இந்த காலவேளையில நீ பெரிதா இருந்தால் உனக்கான அற்புதமோ அது எந்த வேளையா வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எந்திரிச்சிருக்குமா? எந்திரிச்சிருக்குமா? உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். உடனே எழுந்து சிறு பெண் நடந்தாள். அல்லேலூயா. நீ உட்கார்ந்திருக்க பார்த்தா அந்த சிறுபு நடந்தா என்னையா, எனக்கு என்னையா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்திருக்க. அல்லேலூயா. உனக்கு தாமா ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறான். உன் காரியம் எல்லாம் சீக்கிரமா உடனே எழும்ப போகுது. எதெல்லாம் மரித்த சூழ்நிலை கிடைக்குதோ அதெல்லாம் இந்த காலவேளை உடனே எழும்ப போகுது. உடனே எழும்ப போகுது. உடனே எழுந்திருக்க போகுது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு
பிரமித்தார்கள். பிரமிக்கப்படத்தக்கதான அதிசயங்களை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உனக்கும் எனக்கும் செய்வதற்கு தேவை விசுவாசம் மாத்திரமே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பிரமிக்கணும்னா பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா போதும் ஐயா. அல்லேலூயா. உங்களுக்கானவைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, நான் ஆபிரகாம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி பேச்சு யாருக்கோ தேவைங்கிறதுனால அதுக்குள்ள கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. என்னுடைய கணக்கிலேயே இல்லை இன்னைக்கு யவீரை குறித்து பேச வேண்டிய காரியம். ஆனா இன்னைக்கு யாருக்கோ தேவை யவீருடைய விசுவாசம். அதனால தான் கர்த்தர் நான் ஆபிரகாமுக்குள்ள போன போது கர்த்தர் யவீருக்குள்ள கொண்டு வந்து விசுவாசத்தை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். எனக்கு தெரியும் யாருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பினார் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் பேசிக்கொண்டிருந்தது ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவை. ஒரு செத்த பிரேதம் உயிரோடு எழும்ப, ஒரு சிறு பெண் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொன்னார். ஒரு யவீருடைய விசுவாசம் என் தேவனுக்கு தேவை. பார்த்தீங்களா? யவீருக்கு தேவை ஒரு விசுவாசம், தான் மகள் உயிரோடு எழும்பலாம். அல்லேலூயா. செத்து போன கற்பம் உயிரோடு எழும்பணும்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவை என்ன? அவிசுவாசமா? யாரும் அவிசுவாசம் கேட்டுச்சேன். விசுவாசம். அல்லேலூயா. அவிசுவாசமாவே இருக்காது. அல்லேலூயா. அவிசுவாசப்படுகிறவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து நான் சொல்றேன், ஒரு தூசியை கூட நீ பெற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவிசுவாசம் தேவனுக்கு அருவருப்பான பாவம். வார்த்தை வரும்போதே அப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டு இப்பதான் பைபிள் வாசித்துட்டு இருக்கியா? உனக்குள்ள இருக்கிற அவிசுவாச ஆவியே, உனக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. யாரை கொண்டு வேணா கத்த, கழுதையை கொண்டும் பேசுவாரு, யாரை கொண்டு கத்த பேசுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வழியை விட்டுட்டு உனக்குள்ள யவீருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தான்னா யவீரை போல சில பேருக்கு இன்னைக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. பிளான் போட்டுலாம் வந்து பேச மாட்டேன். மைக்க பிடிச்சா ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாத நேரத்தில் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. வாசிக்கலாம். ரோமர் 4:18 அப்படியே ஒரு 22 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவே இல்லை. அப்படி இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு கொழுப்பு பட்டி, எனக்கு என் கற்பப்பையில் டாக்டர் சொல்லிட்டாரு அது நீர் கட்டி. நான் சொல்கிறேன், அது நீர் கட்டியாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமான ஒரு குழந்தை கட்டியாக ஆண்டவரால் மாற்ற முடியும். 90 வயசு கிழவியா இருந்தாலும் 100 வயசு ஆபிரகாமாக இருந்தாலும் அவனுக்கு குழந்தையை கொடுக்க என் ஆண்டவரால் முடியும்னா இந்த காலவேளை ஆராதிக்க வந்திருக்கிற உனக்கு ஒருவேளை குழந்தைக்காக நீ ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த காலவேளை நீ ஆபிரகாமை போல விசுவாசித்தால், நீ விசுவாசிக்கும் போதே உன் கற்பங்களை கர்த்தர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எதையும் எண்ண மாட்டான். அல்லேலூயா. இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா இது கிடைக்காதா, இந்த வார்த்தை நமக்குத்தானா நமக்கு இல்லையான்லாம் சந்தேகப்பட மாட்டான். அல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, பெண்களுடைய வழிபாடுகளை நின்று போச்சு, ஆனாலும் அதை உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், செத்து போன கற்பமாக இருந்தால் கூட என் ஆண்டவரால் ஒரு புது கற்பத்தை உருவாக்க முடியும். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. எல்லாம் செத்து போன சூழ்நிலையில் இருந்தாலும்
எண்ணுவதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் செத்து போனதை எண்ணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி. அவிசுவாசம் எதன் மூலமா வரும்? சந்தேகத்தின் மூலமா வரும். ஹல்லேலூயா. சந்தேகம் வந்துருச்சுனாவே கூட என்ன வரும்? அவிசுவாசம். சில பேர் வாயை திறந்தாவே அவிசுவாசமா தான் இருக்கும். அது அப்படி நடந்துரும், அது அப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், உன் வாயில விசுவாச வார்த்தையை பேசு. ஹல்லேலூயா. நீ விசுவாச வார்த்தையை பேசும்படியாய் அழைக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. உன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் தேடணும். அந்த தாயார் சொன்னாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு போற மருந்து இல்லை, நான் கொடுக்குற அந்த ஃபோனில் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் சொல்கிறேன், அவங்க விசுவாசம் அந்த 5 வயது குழந்தைய சீக்கிரமாக அந்த சபை கொண்டு வர போகிறாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் 1 வாரத்தில் 2 வாரத்தில் நாங்கள் இங்கே வரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் விசுவாசம் இல்லை, அந்த தாயாருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அவங்க விசுவாசித்தாங்களா, இந்த மருந்து மாத்திரையில் சுகம் கிடைக்காது, ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அந்த பிள்ளைய பலப்படுத்தும் ஐயா. அதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுமே இல்லை. அவனுக்கு தெரியும், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் சொன்னது ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, என் தேவாதி தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நீ நம்பி இருந்தா உன் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. ஒருவேளை நீ ஜனவரி மாதமே அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நொடி பொழுது வரை கூட அந்த வாக்கு தத்தம் உன்னை சுதந்திரிக்க வைத்தே ஆகும். எதுக்கு சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தை தான் சாத்தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா. சந்தேகப்படும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்யல? சந்தேகப்படலை. அதனால தான் அவளுடைய பெரும்பாடு நீங்குச்சு. ஹல்லேலூயா. அவள் சந்தேகப்படாம போய் என்ன செஞ்சா? வஸ்திரத்தை தொட்டா. ஹல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது. வஸ்திரத்தை போய் தொட்டாவா எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படலை. ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தை வந்தாப்புல வார்த்தையில் வல்லமை இருக்குதா அப்படின்னு சந்தேகப்படுறதுனால தான் இன்னும் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து நம்ம உணராது இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசியாமல் சந்தேகப்படாமல், ஹல்லேலூயா, அவிசுவாசியாய் இராமல் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இந்த சபையை பார்த்து உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இந்த பிள்ளை இந்த பாடுகள்ல இந்த போராட்டத்தில் என் விசுவாசத்தில் வல்லவனாய் வல்லமை உள்ளவனாய் மாறினான்னு சொல்லி உன்னை குறித்தும் என்ன குறித்தும் தேவன் சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, லேசா கூட நம்பலையா, முழு நிச்சயமா நம்பினா. ஹல்லேலூயா. 100 வயசு தாத்தாட்ட வந்து 90 வயசு கிழவியா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க யாருமே அப்படி இல்லை. 90 வயசு கிழவிட்ட வந்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவோமா? 50 வயசு ஆச்சுன்னா அதெல்லாம் எனக்கு குழந்தை நம்மளாம் கிடைக்காது அப்படின்னுவோம். ஹல்லேலூயா. 90 வயசு கிழவிட்ட போய் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவங்க அதை நம்புனாங்க. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்ததுக்கு கிடைத்த பலன் என்ன? விசுவாசத்துக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? ஈசாக்கு. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய விசுவாசம் செத்து போன கற்பத்திலிருந்து ஒரு ஈசாக்கை வெளியே கொண்டு வந்தது. ஒரு தகப்பனுடைய விசுவாசம் மரித்து போன மகளை உயிரோடு எழுப்பினது. ஹல்லேலூயா.
உன் விசுவாசம், என் விசுவாசம் இன்னும் மறிக்கவில்லையே, மறித்து போகலையே, அது சரியில்லாம தனக்கு நான் சொல்லுகிறேன். இந்த விசுவாச வார்த்தையில நீ கட்டப்பட்டால் இன்னைக்கு டுடே ரைட் நவ என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை உன் வீட்டில் இருக்கிற இல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொண்டு வந்தே ஆகும். நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, எல்லாம் ஆண்டவர் சொன்னது உன் வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேர் விசுவாசத்தை குறித்து சொல்றேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கானானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசத்தை குறித்து அவ்வளவு விட்டு வந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தேவன் பேசுவார். அல்லேலூயா. இங்க ஒரு கானானிய ஸ்திரியுடைய மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு தீசோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, இவ ஒரு கானானிய ஸ்திரீ, இது தேவனுடைய பிள்ளை அல்ல, இவ ஒரு புறஜாதியான மார்க்கத்தார். இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? தேவனிடத்திலிருந்து என் மகளுக்கு ஒரு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. இவளுடைய விசுவாசம் என்ன? தேவனை அறியாம வாழ்ந்தவ, ஆனா இவளுக்கு தேவன் மேல ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்கள் தேவனை அறியாம வாழ்ந்திருக்கலாம், இந்த தேவன் மேல ஒரு விசுவாசம் வைத்து வந்தீங்க தெரியுமா? உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தால் இன்னைக்கு அற்புதத்தை காண்பாய். அல்லேலூயா. கானானிய ஸ்திரியை போல ஒருவேளை விசுவாசத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உன் விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு கனப்படுத்துகிறார். வாசிக்கலாம். அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறியாத ஒரு மார்க்கத்தில் உள்ளவ இயேசு கிட்ட வந்து சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என் பிள்ளை என்ன செய்யறா? பிசாசின் பிடியில மரண அவஸ்தைப்படுறா, மரண வேதனைப்படுறா. அல்லேலூயா. தினந்தோறும் அந்த பிசாசு வந்து என் பிள்ளைய மரணத்துக்கு ஏதுவான பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஆகவே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், என் மகனுக்கு நீங்க என்ன செய்யும்? விடுதலை தாரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. பாருங்களே, ஒரு நாள் கூப்பிட்டு பார்க்கிறா. இயேசு அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்மளும் அப்படித்தான். லேசா ஒரு வாரம் வந்து பார்த்தோம் சர்ச்சுக்கு, சுகம் கிடைக்கல, போயிடக்கூடாது தூர. அல்லேலூயா. அவ என்ன செஞ்சா? ஒரு வாரம் சுகம் கிடைக்கல, மறுபடியும் வந்தா. அல்லேலூயா. அவ கூப்பிட்டு பார்த்தா, இயேசு பேசல, மறுபடியும் கூப்பிட்டா. அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிப்பார். அல்லேலூயா. நீங்க உண்மையா கூப்பிடணும். வார்த்தையை கேட்கிறீங்க யாரா இருந்தாலும் சரி. அவளுக்கு பிரதியுத்தரமாய் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். மற்றவர்களுக்கு அல்ல என்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் வந்து என்ன ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவ என்னை அறியாது வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிள்ளை அப்படின்னு இயேசு அங்க லேசா சொல்லிட்டார். ஏன்னா இவ உண்மையா கூப்பிடுறாளா, இவ போலிக்காக அற்புதத்துக்காக வந்து கூப்பிடுறாளா? அல்லேலூயா. அப்படித்தானே? உண்மையா கூப்பிட்டா ஆண்டவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. அற்புதத்துக்காக வந்துட்டு ஓடனா செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த மக உண்மையா கூப்பிட ஆரம்பிச்சார். அல்லேலூயா.
ஏதோ ஒரு அற்புதம் வேணுங்கிறதுக்கு மட்டும் வார வாரம் என்னைக்கா வந்து அப்படி எட்டி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யும்? விடாம நீ பிடிச்சனா இந்த கானானிய ஸ்திரியுடைய மகளுக்கு சுகம் கிடைச்சது போல உனக்கும் கர்த்தர் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. அவ விடல. சொல்றாரு, அம்மா உனக்காக நான் அனுப்பப்படலமா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டேன், என் பிள்ளைகளுக்காக அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பாருங்க, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பணிந்து கொண்டாள். பணிவோடு விழுந்து அவர்கிட்ட வந்து கேட்கிற, ஆண்டவரே அவர் வேண்டாம், நான் உனக்கு உதவி செய்ய வரலமா, நான் என் பிள்ளைகளுக்கு தாமா உதவி செய்ய வந்தேன், என் சர்ச்சு பிள்ளைகளுக்கு தாமா உதவி செய்ய வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா அந்த கானானிய ஸ்திரியை போல இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க அல்லேலூயா விடாப்பிடியா அவரை பிடித்தால் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பாருங்க, பிள்ளையோட அப்பத்தை எடுத்து, பிள்ளையோட பிஸ்கட்டை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? அல்லேலூயா. நான் செய்ய வந்தது என்னமோ என் பிள்ளைகளுக்கு இந்த அற்புதத்தை எடுத்து உனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா, நல்லதா? அவட்ட கேட்கிறார். ஒயாம நம்மளை தொந்தரப்படுத்துறாளே, இப்படியாவது இவ போயிடுவாளான்னு பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவர் அவளுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து கூப்பிடுகிறா, அவர் காணாது போல போறார். ரெண்டாவது பணிந்து கொள்ளுகிறார். அவர் மாறு பேச்சு ஒன்றும் பேசல. மூணாவது அவர் ரொம்ப அவரை நோக்கி கூப்பிட்ட போது தான் சொல்றார், அல்லேலூயா, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? அல்லேலூயா. இதுல என்ன செய்யறான்னு பாப்போன்னு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை பாருங்க. பிள்ளைகள் மேசையிலிருந்து சாப்பிடுகிற கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகள் இந்த அற்புதத்தை பெறாம, பிள்ளைகள் இந்த அற்புதத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போனா, என்ன போல இருக்கிற நாய்க்குட்டி போல இருக்கிற உம்மை நம்பி வந்திருக்கிற எனக்கு இந்த அற்புதம் நடக்குமே, எனக்கு நீ செய்ய மாட்டீரோ என்று அவள் சொன்ன மாத்திரத்திலேயே, அல்லேலூயா, இவர் என்னமோ பிள்ளைக்கு தான் அப்பத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு தான் அற்புதம் வச்சிருக்கிறாரு? பிள்ளைக்கு. அல்லேலூயா. பிள்ளை பெறாம வார வாரம் வந்து அப்படியே முடிச்சுட்டு போச்சுன்னா புதுசா வர்ற அந்த கானானிய ஸ்திரியை போல அற்புதத்தை பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ பிள்ளை வார வாரம் முழிச்சுக்கிட்டே முண்டக்கண்ணை உருட்டிக்கிட்டே போக வேண்டியதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைக்கு தான் இது வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு கொடுக்கிற அப்போ இது, உனக்கு இதை எடுத்து நான் கொடுக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அந்த மகள் சொல்ற வார்த்தை, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை மேஜையில திம்பாங்கல்ல எஜமான்கள், உங்க பிள்ளைங்க திம்பாங்கல்ல, இல்ல நீங்க திம்பீங்கல்ல, சாப்பிடுவீங்கல்ல, அதுல இருந்து சின்னது விழுமே, அதை நாய்க்குட்டி வந்து திங்குமே, அந்த நாய்க்குட்டியை போல எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டீரோ என்று அவள் கேட்டாள். ஏன்னா இவளுக்கு தெரியும், இந்த வார்த்தை போய், இந்த விசுவாச வார்த்தை போய் இப்ப இயேசுவை அசைக்கும், விடுதலை உண்டாகும். உடனே என்ன நடந்துச்சு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற படியே உனக்கு இந்த கால வேளையில ஆக. கைகளை தலைக்கு மேல தட்டும் போது அந்த கிருபை, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அல்லேலூயா. நான் நாய்க்குட்டியை போல இருந்தா கூட ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கிட்டு தான் போவேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி, நீ எதெல்லாம் அந்த காலவெல்ல விரும்புகிறாயோ, விரும்புகிறபடி எல்லாம் கர்த்தர் உனக்கு இயேசுவின் நாமத்தில் என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு நிமிஷம், ஆண்டவர் போய்
அந்த பிசாசு பிடிச்சிருந்த அந்த பிள்ளையை பார்த்து இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் போன்னு சொன்னாரா? சொல்லலை. இவ விசுவாசம் பிள்ளைக்குள் இருந்த பிசாசை துரத்தியது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற நோய்களை இந்த காலவெளியில குணமாக்கும். உனக்குள்ள இருக்கிற பிசாசின் கட்டுக்களை இந்த விசுவாசம் இந்த காலவெளியில உடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துடைய விசுவாச வார்த்தை பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசி, உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. நான் பார்த்ததுலேயே உன் விசுவாசத்தை போல யார்த்தையும் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆகவே நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு எல்லாமே ஆக கடவுது. இந்த காலை வேளையில் எதை நீ விசுவாசித்து வந்தாயோ, எதை நம்பி வந்தாயோ, எந்த விசுவாச வார்த்தையை நம்பி இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். வேதம் சொல்லுகிற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் மானாள். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட இருந்து அந்த வார்த்தை உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி எப்போ வார்த்தை புறப்பட்டு போச்சோ, வேதம் சொல்லுங்க அந்நேரமே. சொல்லுங்க அந்நேரமே. ஹல்லேலூயா. இந்த நேரமே, இந்த விசுவாச வார்த்தை புறப்பட்ட இந்த நேரமே என் வீட்டில் கிடக்கிறவங்க இந்நேரமே விடுதலை பெறுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தா நீ போய் அற்புதத்தை காண்பாய். ஆரோக்கியமானால் அடுத்த வசனம், இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை போக விடாம தடுத்து நிறுத்தினது என்னது? இவளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அந்த விசுவாசம், அப்படியாப்பட்ட விசுவாசம் வேணும். ஒரு கானானிய ஸ்திரியை போல விசுவாசிக்கணும், ஒரு ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும், ஒரு யவீரை போல விசுவாசிக்கணும். சும்மா என் விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? ஆமாம் அப்படின்னு கேட்டு அதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிற விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் மலைகளை பெயர்க்கும் என்றால் மலைகளை பெயர்த்தே ஆகும். என் விசுவாசம், நான் இன்னொரு முறை விசுவாசிக்கிறேன், மரித்த சடலத்தை என் மூலமா உன் மூலமா இந்த பட்டணத்தில் கட்ட உயிரோடு எழுப்பத்தான் போகிறார். என் விசுவாசம், என் விசுவாசம். இது ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. இந்த செய்தியை நீ போய் கேட்கும்போது இந்த அற்புதத்தை நீ பார்ப்பா. சீக்கிரமாக இது நடக்க போகுது, சீக்கிரமாக நடக்க போகுது. என் வைராக்கியத்தின் விசுவாசம் இதை கொண்டு வர போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாரு. நீ ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாலே இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என் பிள்ளைக்கு இது நடக்குமா, நடந்தா பார்ப்போம் அப்படின்னு வந்தனா உனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட போகிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி விசுவாசித்தா நீ விசுவாசத்தின்படி ஆண்டவர் உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனை தீர்ப்பு அடையான். அவரை விசுவாசிக்கிறவங்க ஆக்கனை இல்லை, அவனை கர்த்தர் கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புவார். இதுதான் என் விசுவாசம். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்க.